ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் பார்க்கலாமா? ஸோ குக்கிங் ரெசிபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நல்லெண்ணெய், நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் டு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ போன்லெஸ்ஸில் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ 3/4 கிலோவுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுறது, இல்லைனா வறுத்து ஆற வச்சு அரைக்கிறது, அந்த கான்செப்ட் எதுவுமே இருக்காது. இல்லை ஒன்று அரைக்கிறது மட்டும் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 பார்ட்டில் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம், மென்ஸ் கூட ஈஸியாக உங்கள் ஒய்ஃப்க்கு சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை நான் அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்கா வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி நிறையா தேவைப்படுது. அதனால் நாங்கள் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் ப்ளீஸ் நல்லா சுருங்குற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். சுருங்குற வரைக்கும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அண்ட் 3/4 கிலோ கறிக்கு வந்து நாங்கள் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா மட்டன்னாலே சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் போட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பாதி கூட உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டில் செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வீடியோவில் கிளிப்பில் இருந்த வெங்காயத்தை விட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு. அந்த மாதிரி சுருங்க வெங்காயம் வறுக்க தான் டேஸ்ட்டும் சூப்பராக வரும். ஓகே, ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லி மசாலா ஆட் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சில்லி மசாலாவுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் வத்தல் தூள் ஆட் பண்ணிட்டோம். அதை 2 மீடியம் டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நாங்கள் வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஜீரகத்தூளும் சோம்புத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் வந்து வத்தல் தூள் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் நான் வந்து வத்தல் தூள் வந்து போடல, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருந்து. அண்ட் இந்த மட்டன் கிரேவிக்கு மின்ட்டு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை விட புதினா நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, அரைக்கிறது ஒன்று தான், தக்காளி மட்டும் தான் நம்ம அரைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 தக்காளி நாங்கள் அரைச்சி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 3 தக்காளினா ஒரு 200 கிராம் தக்காளின்னு வச்சுக்கோங்களேன் 3/4 கிலோவுக்கு. இப்போ வந்து எங்களுக்கு கிரேவி நிறையா வேணுனால தான் நாங்கள் 3 தக்காளி போடுறோம். இல்லைனா 2 தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா இங்கே தக்காளியை நீங்கள் அழகாக போட்டு இங்கே தண்ணி மிக்ஸ் இருக்குள்ள அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக மட்டன் மசாலா. ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கே 3/4 கிலோ மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 225 கிராம் மட்டன் மசாலா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வந்து 25 கிராம்ஸ், 50 கிராமில் பாதிக்கு பாதி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ 3/4 கிலோவில் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்கிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மட்டன் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த போன்லெஸ் மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 3/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா மட்டன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா. இந்தங்க
மசாலா எல்லாமே இந்த மட்டனில் வந்து கோட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பெருசாக வெட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மட்டனே வேக விடணும். அப்போ வந்து இது வந்து குழஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா பெருசாக தோல் எடுக்காமல் நான் வந்து வெட்டி போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு மட்டனுக்கு போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுடு தண்ணி வந்து நாங்கள் வந்து ஒரு அடுப்பில் வச்சுருக்கோம். இது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா இந்தமாதிரி போடலாம், இல்லை நார்மலாக நீங்கள் ஊற்றலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த முங்கல் அளவுக்கு நாங்கள் வந்து ஊற்றுறோம். ஓகே, ஏன்னா இப்படியே நம்ம விசில் விடுவோம். ஸோ விசில் விடும்போது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் தண்ணி. ஏன்னா நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு 4 விசில் விட்டோம். ஏன்னா குட்டியாக தானே இருக்குது மட்டன், அதனால் 4 விசில் தாராளமாக பத்தோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணி நீங்கள் பாருங்கள், நல்லா சுடு தண்ணி வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு ஒரு 5 விசில் 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா உங்களோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். அதே டைமில் நமக்கு வந்து சப்பாத்தியும் அதாவது ஃபுல்காவும் நமக்கு வந்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபுல்கா. அண்ட் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் நான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஃபுல்கா வந்து நம்ம வந்து ஆடில் தான் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். அண்ட் இது வந்து டயட்டில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தி, கொஞ்சோண்டு ஒரு 50 கிராம்ஸ் இல்லைன்னா 100 கிராம்ஸ் 120 கிராம்ஸ்க்குள்ளே நம்ம வந்து மட்டன் கிரேவி எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அண்ட் மட்டன் கிரேவி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும், உங்களோட மட்டன் கிரேவி ரெடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா திக்காக டேஸ்டியாக இருந்து. அண்ட் இதில் மெயின் இதுவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம போட்டோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்டு இதோட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வீடியோ வேணும்னா அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை வந்து இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும். அண்ட் என்னோடய பழைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நான் ப்ளேலிஸ்ட் கீழே கொடுக்க செக் பண்ணிக்கோங்க. டாட்டா.